Ladies and gentlemen, distinguished guests on the dais, first of all, Tamil Nadu Cricket Association-க்கு ரொம்ப நன்றி. எனக்கு இங்கே அழைப்பு தெரிவித்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இன்றைக்கி பேசுகிறதுக்கு. நான் நிறையா விஷயம் பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் வந்து காசி சார் 50 வருஷத்துக்கு மேலே தெரியும் அப்படின்னு சொன்னோடனே லைட்டாக நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா நமக்கு வயசே 50 இல்லையா, காசி சார் 50 வயசுக்கு மேலேயே தெரியுமே அப்படின்னு நம்ம என்ன பேச போகிறோங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலி ஜார்ஜ் என்னை கூப்பிட்டு பத்ரி நீ நல்லா பேசுகிறியா அப்படின்னு ஒன்று சரி ஓகேன்னு ஒத்துட்டோம். நான் என்ன நினச்சேன்னா என்னோடய ஸ்டோரிஸ் ஆக்சுவலி வித் காசி சார் அண்ட் சிஎஸ்கே 2-3 இருக்குது. சரி இந்த ஸ்டோரிஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் முடிவு எடுத்தேன். 2008 என்னோட ஒரு ஜேர்னி தொடங்கிச்சு. இன்ஃபேக்ட் என்னோட ஜேர்னி ஸ்டார்டட் வித் சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி இட் ஸ்டார்டட் வித் இந்தியா சிமெண்ட்ஸ். ஐ திங்க் நான் சைன் பண்ணது வந்து February 22, 2008 I signed for Chennai Super Kings. That's happened to be my first year anniversary, Kasi sir. So அன்னைக்கு நாள் என்னால் மறக்கவே முடியாது. காசி சார் and the late Mr. V.B. Chandrasekhar, I think both of them called me to office, the old office, India Cements, done building the, I think that's when my journey started. And then moving on to 2010, very very interesting thing happened. 2010 வருஷம் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் சென்னை சூப்பர் கிங்ஸ் டைட்டில் ஜெயிச்சோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 2010 டைட்டில். பட் அந்த இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரோலர் கோஸ்டர் கைண்ட் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லலாம். 2010 எம்எஸ் தோனிக்கு நடுவில் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஒரு 4-5 மேட்ச் அவர் விளாடல. ரெய்னா கேப்டன் பண்ணும்போது ஒரு பெரிய சரிவு இருந்தது. ஒரு 7 மேட்ச் முடிஞ்சது. 7 மேட்ச்க்கு அப்புறமா 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தோம். ஸோ மீதி இருக்கிற 7 மேட்ச்சில் 6 மேட்ச் ஜெயிக்கணும் டு குவாலிஃபை. ஸோ எனக்கு இந்த கான்வர்சேஷன் வந்து அஸ்வினோட ஐ ஹேட் திஸ் கான்வர்சேஷன் இன் ஸ்விம்மிங் பூல் இன் நாக்பூர். காசி சார் எப்படி இருந்தாலும் நான் வரேன், கதைக்கு வரேன். ஸோ ஸ்விம்மிங் பூலில் நானும் அஸ்வினும் அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். என்னடா விளாட்றோம் நம்ம ஒன்றும் புரியலையே, 7-6 ஜெயிக்கணும் குவாலிஃபை ஆகிறதுக்கு. அப்போ தான் அந்த டெக்கான் சார்ஜர்ஸோட ஒரு மேட்ச் நாக்பூரில் தோத்துட்டோம். ஸோ செம்ம ஒரு மாதிரி மொரல் அப்படியே டவுனாக இருக்குது. நாக்பூரில் ஏர்போர்ட்டில் வரோம், காசி சார்லாம் இருக்காரு அப்படியே ஏர்போர்ட்டில். சரி நான் அப்படியே எப்படியாவது இந்த பக்கம் திருப்பிக்கலாம், அந்த பக்கம்லாம் நான் பார்க்க வேணாம், நம்ம பாட்டுக்கு அப்படியே குவைட்டாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு. பட் தி எவர் ஆஃபபிள் ஆடிங் டு அஸ்வின், காசி சார் வந்துட்டு கவலைப்படாதரா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தது. என்னடா இது இந்த மாதிரி நம்ம ஆடுறவே மோசமாக, கவலைப்படாதரா பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அப்படின்னு ஐ திங்க் இட்ஸ் ஹோல் என்னோட ஒரு ஷோல்டர்லேருந்து ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. திடீர்னு ஷோல்டர்லாம் லூஸ் ஆயிடுச்சு. அப்படி நெஞ்ச நிமித்தி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே திருப்பி நம்ம பஸ் வருது. அண்ட் we had a team meeting. Mr. N. Srinivasan addressed the team and he said, we are proud to have you as our boys. Nothing matters அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருந்தாரு. We won 6 out of 7. The rest, we had that beautiful game in Dharamshala. We went on to get the title. I think so that is what I think Kasi sir and Chennai Super Kings and Mr. N. Srinivasan is all about. Moving on, 2010 IPL டைட்டில் அடிச்சிட்டோம். 4 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ என்ன ரீட்டைன் பண்ணல, 4 பிளேயர்ஸில் ரீட்டைன் பண்ணல. எனக்கு மைண்டில் சில டவுட்ஸ், என்னடா அது நம்மளை ரீட்டைன் பண்ணலையே, ஐயோ நல்லா போயிருந்தது சிஎஸ்கே, வேறு ஏதாவது டீம் போயிட போகிறோம், என்ன ஆக போகுது அப்படின்னு. இந்த 4 ரீட்டைன் பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ண ஈவினிங்கே காசி சார் கால் மீ. சார் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியல. ஹி கால் மீ, ஹி செட், பத்ரி நீ சிஎஸ்கே தான், நீ சிஎஸ்கே நினச்சினே விளாடே, நினச்சிட்டே இரு, நீ என்ன ப்ரைஸ் பண்ணாலும் நீ எங்கே போனாலும் நான் அவங்கள வாங்கிடுவோம், கவலையே படாத அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ரீஅஷூரிங் வேர்ட்ஸ் சார். இட் மேட் மீ ஃபீல் மச் பெட்டர். ஐ திங்க் நிறையா ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா காசி சார் இந்த மாதிரி ஒரு பெரிய ஓஹோ அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் சில விஷயங்கள் இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். ஐ திங்க் ஆஸ் அ பில்லர். ஸோ I think we are all part of the India Cements family. நான் காசி சார் பற்றி யோசிக்கும் போது எனக்கு ஒரு பொருள் ஞாபகம் வருது, டக்குனு இப்போ தான் ஞாபகம் வருது. காசி சார் வந்து சிமெண்ட் மாதிரி, கண்ணுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அவர்னால தான் இந்த பில்டிங் நிற்குது. கண்ணுக்கு தெரியவே மாட்டார், பேக்ரவுண்ட்லேயே இருப்பார். இந்தியா சிமெண்ட்ஸாக இருந்தாலும் ஐ திங்க் கிரிக்கெட்டில் காசி சார் தாங்க சிமெண்ட். இன்னொரு ஒரு விஷயம் ஐ திங்க் நான் காசி சாரை பார்த்து கற்றுட்டது. ஆக்சுவலி நிறைய அவரை க்ளோஸ் குவார்டரில் இது பண்ணும்போது நான் அப்படியே குவைட்டாக அப்படியே காசி சாரை பார்ப்பேன் நிறையா வாட்டி. இது பண்ணும்போது
ஒரு கையில் பிசிசிஐ, ஒரு கையில் டிஎன்சிஏ, ஒரு கையில் சிஎஸ்கே, பல விஷயங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் எப்போதுமே சிரிச்சுட்டே இருப்பார். எவ்வளோ பெரிய பாரங்கள் பின்னாடி ஏதோ டென்ஷன் ஓடிட்டு இருக்கும், பெரிய மீட்டிங் பின்னாடி ஓடிட்டு இருக்கும், இவரிடமும் அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே ஹாப்பியாக அப்படியே சிரிச்சுட்டே இருப்பார். பா, இந்த வடிவேல் காமெடி ஞாபகம் தான், அவர் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்டா அப்படிங்கிற மாதிரி காசி சார் எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் தாங்குவார். பட் வெரி வெரி affable பர்சன் காசி சார். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு கூட இருக்குது. பட் சார், நீங்கள் ஒரே ஒரு விஷயம் எனக்கு டெஃபினட்டாக லைஃப்பில் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் someone used this word before, it's humility, sir. Thank you. Thanks a lot for teaching humility in life. You may be in whatever position you are in your life, doesn't matter, but then நெஞ்சை நிமித்தி தலையை குடிச்சு வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது எனக்கு காசி சார். தேங்க்யூ சார். கடைசியாக ஒரே ஒரு லைனோட முடிச்சுக்கிறேன். ஆன் த ஃபீல்டு சிஎஸ்கே தலை தோனி கேப்டனாக இருக்கலாம், ஆனால் ஆஃப் த ஃபீல்ட் தலைவன் எனக்கு காசி சார் தான். தேங்க்யூ சார்.